கனடா நாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இலங்கையர்களை எத்தியோப்பியாவிற்கு அழைத்து சென்று சித்திரவதை செய்த வழக்கில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் 3 மீட்கப்பட்டுள்ளனர் என அறிவித்துள்ளது. இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு செவ்வாய்க்கிழமை மாலை விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: பாதுகாப்பு அமைச்சகத்தினால் போலீஸ் மா அதிபருக்கு 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 அன்று அனுப்பப்பட்ட தகவலுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றங்கள் புலனாய்வு பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. வெளிநாட்டு அமைச்சகத்தின் ஊடாக எத்தியோப்பிய தூதரகமும் எத்தியோப்பிய போலீஸ் பிரிவும் இதற்கு தேவையான ஒத்துழைப்பினை வழங்கின. விசாரணையின் போது கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரின் ஊடாக யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களைச் சேர்ந்த 25, 26 மற்றும் 27 வயதுடைய மூவர் துபாய் ஊடாக எத்தியோப்பியாவிற்கு சென்று அங்கிருந்து கனடா நாட்டுக்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததுடன் அவர்களிடமிருந்து சந்தேக நபர் விமான டிக்கெட் மற்றும் விசா பெற்றுக் கொள்வதற்காக 64 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர்கள் கனடாவிற்கு சென்றடைந்த பின்னர் ஒரு நபரிடமிருந்து 100 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொள்வது என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேற்கண்ட மூவரும் துபாய் ஊடாக எத்தியோப்பியாவிற்கு சென்றதன் பின்னர் அங்கு இயங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர் குழுவினால் கடத்தப்பட்டுள்ளனர். அந்த குற்றவாளிகளிடமிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு நபருக்கு 30,000 அமெரிக்க டாலர் பணத்தை கப்பமாக வழங்குமாறு அங்கு இயங்கும் குற்றவாளிகளால் கிளிநொச்சி பிரதேசத்தில் வசிக்கும் மேற்கண்ட நபர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிய நபர்கள் ஊடாக அவர்களின் உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த நபரிடம் அவர்களின் உறவினர்களால் 200 லட்சம் ரூபாவுக்கு நெருங்கிய தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் போது கண்டறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் கிளிநொச்சி பிரதேசத்தில் வசிக்கும் மேற்கண்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு அனுப்பும் செயற்பாட்டுடன் தொடர்புடைய நபர் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றங்கள் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். எத்தியோப்பிய அதிகாரிகளால் கடத்தப்பட்ட 3 இலங்கையர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்த ஊழலுடன் தொடர்புடைய 4 பாகிஸ்தானிய பிரஜைகளும் ஒரு எத்தியோப்பிய பிரஜையும் அந்த நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையர்கள் மூவரும் எத்தியோப்பியாவில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டதன் பின்னர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபருக்கும் எத்தியோப்பியாவில் இயங்கும் குற்ற கும்பல் உறுப்பினர்களுக்கும் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றங்கள் புலனாய்வு பிரிவினால் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.